நோயின்றி நீண்ட ஆயுளுடன் வாழ்வதற்கு யோகாசனம் உதவுகின்றது. அந்த வகையில் யோகாசனத்தை நமக்கு எளிய முறையில் கற்றுக் கொடுக்க வருகிறார் ஆசனா ஆண்டியப்பன் அவர்கள். நம் விடியலை நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக யோகாசனத்திற்கு முக்கியத்துவம் தரப்படுவதை நீங்கள் அறிவீர்கள். அப்படியே குப்புறப்படுத்து இந்த ஆசனம், ராஜாளி ஆசனத்தை, கழுகாசனத்தை செய்யுங்கள், பார்க்கலாம். மெதுவாக செய்ய வேண்டும், அவசரப்படக்கூடாது. முன்ன பின்ன தள்ளி வாங்க, பண்ணுங்க, மெதுவாக பண்ணுங்க. தலை நன்றாக மேலே தூக்கி முகத்தை விகாரமாக வைத்து கொள்ளக்கூடாது. கழுகு எப்படி இருக்கிறதோ அதுபோன்று இருக்கிறதா இது கழுகாசனம், ராஜாளி ஆசனம் என்று வைத்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் நமது நிகழ்ச்சியில் இந்த ராஜாளி ஆசனத்தை மக்களுக்கு நான் செய்து காட்டியதில்லை, இப்பொழுது செய்கிறோம். இது தனுராசனத்தின் வேரியேஷன்ஸ் என்று சொல்லலாம். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். 2 மூச்சு இழுத்துக்கொள்ளுங்கள், படுங்கள், அப்படியே 2 மூச்சு இழுங்க. மீண்டும் இந்த ஆசனத்தை செய்யுங்கள். தனுராசனத்தினுடைய பலன்கள் எல்லாம் இதற்கு கிடைக்கும். லேசாக முன்னும் பின்னும் ஆடலாம். இந்த ஆசனத்தில் ஜீரணக்கருவிகளை சரியாக இயங்க வைக்கக்கூடியது. மார்பகம் விழியப்படுகின்ற காரணத்தினால் நுரையீரல் விரிவடைகிறது, அதிகப்படியான ஆக்சிஜனை எடுக்கக்கூடிய சக்தி கிடைக்கிறது. ஹார்ட் சரியாக வேலை செய்யும். முதுகெலும்பு விளைக்கின்ற காரணத்தினால் தலைப்பகுதிக்கும் கீழ்ப்பகுதிக்கும் இரத்த ஓட்டமானது சீராக அமைகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு இழுத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது ஒருவருக்கொருவர் நேராக படுத்துக்கொண்டு இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். அப்படியே திரும்புங்க, அப்படியே திரும்ப. பக்கவாட்டில் செய்கிறார்கள், பார்க்க வேண்டும். கை எப்படி மாட்டிக்கொள்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். மெதுவாக ஆடுங்கள், முன்னும் முடிந்த அளவு ஆடினால் போதுமானது. இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு இழுத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை செய்யும். கை பூர்ணமாக காலில் மாட்டிக்கொள்ள வேண்டும். 20 எண்ணிக்கை. நேராக பாருங்கள். ஒருத்தருக்கு பக்கத்தில் திரும்பி பார்க்கக்கூடாது, அப்படியே இருக்கணும். லேசாக ஆடினா போதும், ரொம்ப ஆட வேண்டாம். ஓரளவு ஆடினாலே போதுமானது. நாள் ஆக ஆக வேகமாக ஆடலாம். மெதுவாக லேசாக ஆடினால் போதும்.
சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல், கணையம், கிட்னி எல்லா உறுப்புகளுக்கும் ஒரு மெசேஜ் கொடுக்குற மாதிரி இந்த ஆசனம். ஜீரணக்கருவிகளை நாம் எங்கே பாரம்பரிக்கின்றோம்? சாப்பிடுவதை தவிர வேறு ஒன்றும் செய்வதில்லை. அங்கே இருக்கின்ற உறுப்புகள் சரியாக செயல்பட வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற ஆசனங்களை செய்ய வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். குழந்தைகளுக்கெல்லாம் இப்பொழுது சாதாரணமாக வயிற்றிலே வலி வந்து விடுகிறது. உணவு பழக்க வழக்கங்களினாலும் சுற்றுப்புற சூழ்நிலைகள் சரியாக இல்லாதனாலும் தண்ணீரில் பல்வேறுபட்ட பொல்யூஷன் இருக்கின்ற காரணத்தினாலும் பல்வேறுபட்ட நோய்கள் வந்து விடுகிறது. சிறு குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. ஆசனம் செய்துவிட்டால் நோய் எதிர்ப்பு சக்தி அவர்களுக்கு அதிகப்பட்டுவிடும். இதுபோன்ற ஆசனங்களை செய்யும் பொழுது ஜீரணக்கருவிகள் சரியாக வேலை செய்கின்ற காரணத்தினால் எந்த பிரச்சனையும் அவர்களுக்கு வராது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே சிறு வயது முதற்கொண்டே இதுபோன்ற ஆசனங்களை பள்ளிகளிலும் வீடுகளிலும் மாணவர்கள் ஏன் பெரியவர்களும் கூட செய்து தங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நெடிது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.